ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பெரியூஸ் இன்னவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மலேசியாவில் இருக்க இஸ்லாமியர்களுக்காக ஒரு மியூசியம் இருக்குங்க, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மியூசியம் எங்கே இருக்குன்னா, பசார் செனி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பசார் செனி மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து. நீங்கள் ரொம்ப ஈஸியாக வரலாம். நல்ல ஆக்சசிபிலிட்டி இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்சசிபிலிட்டி இருக்குது. அது இல்லாமல் நம்ம பஸ்ஸு புக் பண்ணணுன்னா கவர்மெண்ட்டோட பஸ் இருக்குது இல்லையா, ஸோ நம்ம அதையும் புக் பண்ணிவிட்டு முன்னாடியே புக் பண்ணிட்டோம்னா அதுக்கும் இங்கே ட்ராப் பாயிண்ட் இருக்குது. அப்படி இல்லைன்னா கேப் யூஸ் பண்ணி கேப் வந்துடலாம். ஸோ இதுக்கு டிக்கெட் இருக்குது. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 20 ரிங்கெட் வந்து வாங்குவாங்கங்க. அடல்ட் இல்லாமல் பெரியவங்க இல்லைன்னா குழந்தைங்க சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து 10 ரிங்கெட்ஸ் வந்து வாங்குவாங்க. பிலோ 6 இயர்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ தாங்க இங்கே. ஸோ பிலோ 6 இயர்ஸ் இருந்தால் நம்ம வந்து டிக்கெட் வந்து வாங்க வேண்டாம். இது மோஸ்ட்லி 7 டேஸுமே ஓப்பனில் இருக்கும், எல்லா நாளுமே ஓப்பனில் இருக்குது. எக்ஸப்ட் இது முஸ்லீமோட மியூசியம்ன்றதுனால இந்த மிலாடி நபி, அதுக்கப்புறம் பக்ரீத் இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் லீவ் ஹாலிடேஸ் கொடுத்துருப்பாங்க. மார்னிங் 9:30க்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 6 ஈவினிங் 6 வரைக்கும் இருக்கும். நமக்கு வந்து லாஸ்ட் என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா 5:30 வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வந்து யாருக்கும் என்ட்ரி டிக்கெட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஷாப் இருக்குது, மியூசியம்லேயே ஒரு ஷாப் இருக்குது. அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கான லைப்ரரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, பசிச்சுதுன்னா நம்ம அதை போய் அங்கே சாப்பிட்டுக்கலாம். எஜுகேஷன் சென்டரும் வந்து இங்கே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஃப்ரீ அக்சஸ்ஸு தான். நம்ம டிக்கெட் வாங்கிட்டால் இது எல்லாமே அதில் இன்க்ளூடட். அது வந்து நம்ம டைம் வந்து நமக்கு 9:30லேருந்து 6 இருக்கிறதுனால நம்ம எப்போ வேணால் போய் விசிட் பண்ணலாம். இந்த முஸ்லீம் மியூசியம் வந்து 1998 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. முஸ்லீம் நான் ஃபஸ்ட்டு போகும்போது முஸ்லீம் மியூசியம் என்ன இருக்கும், ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. முஸ்லீம்க்குன்னு ஒரு தனி மியூசியம் இருக்குன்றது எனக்கு அங்கே போய் தான் தெரிஞ்சுது. ஸோ இஸ்லாமியர்களை பற்றி என்ன இருக்குது, நம்ம வந்து அதை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் தான் நானும் போனேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணோம். அதுலேயே நாங்கள் ஃபாஸ்ட்டாக தான் பார்த்தோம் வேறு. நீங்கள் வந்து நல்லா டீட்டெயிலாக எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே டைம் எடுக்கும். இதில் நிறைய படிக்கிறவங்கலாம் வராங்க. படிக்கிறவங்கலாம் வந்து அதுக்கான அந்த ரிசர்ச்லாம் வந்து எடுக்கிறதுக்கெலாம் வந்திருந்தாங்க. நாங்கள் போனபோது. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்தில் இஸ்லாமியர்கள் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, அந்த ராஜாவாக இருப்பார் இல்லையா, அவர் வந்து யூஸ் பண்ண வாள், கேடயம் இதெல்லாம் வந்து மியூசியமில் வச்சுருக்காங்க. ட்ரெஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போது நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான் அப்பவும் இருந்துச்சு. ஸோ அந்த காலத்துலேருந்தே அவங்க வந்து அதை வந்து ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்றது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்தின நாணயங்கள், அவங்க பயன்படுத்தின வந்து ஜுவல்லரிஸு இதெல்லாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரான்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருந்த குரான்லேருந்து அதுக்கப்புறம் படிப்படியாக அது எப்படி வந்தது, இன்றைக்கி இருக்கிற குரான் வரைக்கும் அவங்கக்கிட்ட நிறைய இருக்குது. அந்த குரானோட வெரைட்டி வந்து ரொம்ப நிறைய இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இஸ்லாமியர்களுக்கான மியூசியத்தை போய் விசிட் பண்ணது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. அவங்க எந்த மாதிரி உடைகள்லாம் அவங்க போட்டிருந்தாங்க, எந்த மாதிரி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட உணவு பழக்கவழக்கங்கள் என்ன, எந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த உலகத்தில் வந்து எந்தெந்த இடம்லாம் அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க, ஆல்மோஸ்ட் அவங்க எங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்றதெல்லாம் ஒரு மேப்பு மாதிரி அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இவ்வளோ பரவலாக அவங்க வந்து இருந்திருக்காங்க அப்படின்றது. அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் அங்கே வச்சுருக்காங்க. அதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த குவாலிட்டியும் நல்ல அதிகமாக இருக்குது. அந்த குவாலிட்டி அவ்வளோ வெயிட் இருக்காது. நம்ம இப்போல்லாம் அந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு அதில்.
அவ்வளோ நல்லா அ ஆச்சரியமா இருந்தது. அந்த டிசைன்ஸு அதில போட்டிருக்க அந்த டிசைன்ஸு அதெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ண காயின்ஸ்லாம் கோல்டுல இருந்தது. ட்ரெஸ் எல்லாமே நெறைய வந்து கோல்டுல வச்சிருந்தாங்க. பாத்திரங்கள்லாம் நெறைய கோல்டுல வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ந அ அத பார்க்கும்போது, அ அப்போ ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல அப்படிதான் பயன்படுத்தினாங்களா? நம்ம கதையிலலாம் கேட்டுருப்போம். ஆனா, அதெல்லாம் ரியலா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களோட ஆர்க்கிடெக்சர்லாம் எங்கெங்கலாம் இருக்கு? எந்தெந்த நாட்டுல வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு? அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து ஒரு வரைபடம் மட்டும் இல்ல. அது வந்து ஒரு மினி அதோட விளக்கப்படம், காட்சிப்படம் இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது, நம்ம ரியலா அந்த இடத்துல நம்ம போய் பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ, அதே மாதிரி தான் அந்த ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. அத வந்து நான் அதாவது இப்போ இந்தியாவுல வந்து தாஜ்மஹால் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? தாஜ்மஹால் ரொம்ப ஃபேமஸ். ஆனா, அதோட ஆர்க்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களோட ஆர்க்கிடெக்சரா இருந்தது. ஸோ, அந்த மாதிரி வேற எந்தெந்த நாட்டுல வந்து இந்த மாரி முக்கியமான மசூதிகள் இருக்கிறது. அந்த மாரி இதெல்லாம் வந்து அந்த பில்டிங்ஸ்லாம் அந்த மினி பில்டிங் மாதிரி ஒரு கண்ணாடி பெட்டியில போட்டு அழகா வச்சிருந்தாங்க. நேர்ல நம்ம போய் பார்த்தோம்னா, எப்படி ஃபீல் பண்ணுவோமோ, அத நம்ம அவ்ளோ ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு நம்ம அத பார்க்கும்போது. அதே மாரி அந்த அ ஹஜ் யாத்திரை போறாங்க இல்லையா? ஸோ அந்த இடம்லாம் எப்படி இருந்துச்சு? மெக்கா, மெக்கா ஓட அந்த ஸ்ட்ரக்சர் அது எல்லாமே அங்க குடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. நான் என்னன்னா, நான் இங்கேயுமே இந்தியாவுல பெங்களூர்ல வந்து திப்பு சுல்தான் பேலஸ் வந்து ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணியிருந்தோம். அங்க கூட நான் வந்து திப்பு சுல்தான் என்ன பண்ணினாரு, என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணினாருன்ற அந்த மாரி விஷயங்கள்லாம் பார்க்கல. ஆனா வந்து இந்த மியூசியம்ல வந்து அ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க இல்ல. அவரோட ஹிஸ்டரி மட்டும் தான் இருந்ததே தவிர, அவர் எப்ப வந்தாரு, எவ்வளோ நாள் இருந்தாரு, இந்த மாரி விஷயங்கள் தான் இருந்தது. அவர் என்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணினாரு, அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் வந்து இங்க இருக்க திப்பு சுல்தான் பேலஸ்லயே இல்ல. பெங்களூர்ல இருக்க திப்பு சுல்தான் பேலஸ்ல இல்ல. ஆனா அது வந்து மலேசியால இருக்க ஒரு இஸ்லாமியர் முஸ்லீம்ல வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம ஊரோட ஒரு விஷயம், நம்ம ஊர்ல நம்ம பார்க்கல. ஆனா வந்து வேற நாட்ல வந்து இத நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லா நாட்லயும் அவங்களோட ரிலேட்டடா என்னென்ன இருக்கோ, அதெல்லாம் அங்க வந்து குடுத்துருந்தாங்க. ரொம்ப அற்புதமா இருக்குங்க. இது வந்து என்ன கேட்டா வந்து வ இது எல்லாருமே போய் விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா, நமக்கு வந்து இத பார்க்கும்போது நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெறைய படிக்கிறவங்க ஸ்காலர்ஸ்லாம் வராங்க. அத பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக நெறைய பேர் வராங்க. ஸோ எல்லாருமே போய் அத தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அவங்க எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க? என்னென்ன பொருட்கள்லாம் வச்சிருந்தாங்க? என்னென்ன மாரி அந்த குரானுக்கே ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குதுங்க. அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க என்னென்ன பயன்படுத்தினாங்க? அதில எவ்வளோ அந்த மாடிஃபிகேஷன்ன்ற மாரிலாம் வந்தது. இவ்ளோ விஷயங்கள் இருக்கு அதுல. அந்த குரான்லயே. ஸோ ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆ மலேசியா போறவங்க கண்டிப்பா வந்து அங்க விசிட் பண்ணி இந்த மியூசியம்ம விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.